தரம் 4 காணப்படுற நிலவும் வானம் என்ற பாடத்துல காற்றின் தொழிற்பாட்டை கையாண்டு பார்ப்பதற்காக காற்று திசைகாட்டி ஒன்றை எவ்வாறு செய்வது என்பதுதான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். காற்று வீசுற திசை அறிகிறதுக்கு உதவுற திசை காட்டியை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் முதலாவது என்னன்னா, எங்களுக்கு பானக்குழாய். இது என்னது? பானக்குழாய், ஸ்ட்ரோ பட்டன் சொல்லுவோம். பானக்குழாய் தேவை. சரியா? அடுத்தது வந்து எங்களுக்கு குண்டூசி ஒன்று தேவை. சரியா? அடுத்து பேனா குழாய், பழைய பேனால இருந்து எடுத்த பேனாய் குழாய் தேவை. சரியா? அடுத்து என்ன தேவைன்னா, இந்த அம்புக்குறி வடிவான ஒரு கார்ட்போர்டில் வந்து நாங்கள் அம்புக்குறி வடிவான ஒரு வடிவத்தை வெட்டி வச்சுக்கணும். சரியா? திசையை வந்து காட்டுறதுக்காக அம்புக்குறி வடிவான உருவத்தை நாங்கள் ஒரு கார்ட்போர்டில் வெட்டி வச்சுக்கணும். சரியா? அடுத்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று தேவை. இதை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் தேவை. அதுக்கு வந்து நாங்கள் அந்த பழைய கப் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இந்த பானக்குழாய் இருக்குது தானே, பானக்குழாயில் இந்த அம்புக்குறியை நாங்கள் பொருத்திக்கணும். சரி தானே? முதலாவது இந்த அம்புக்குறியை நல்லா நடுவில் வச்சு சென்டர் பண்ணி பொருத்திக்கணும். சரியா? அதே மாதிரி மற்ற திசையில் இதையும் பொருத்திக்கணும். இதுதான் திசையை காட்டுற பகுதி. சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு சொன்னால், இது ரெண்டுக்கும் நடுப்பகுதி இருக்குது தானே, ரெண்டையும் சமனாக எடுத்துட்டு இந்த நடுப்பகுதியில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த குண்டூசியை குத்திக்கணும். சரியா? பாருங்க, இந்த குண்டூசி என்ன செய்யணும், சரியாக நடுப்பகுதியில் குத்திக்கணும். சரி தானே? குத்தியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த பேனா குழாய் இருக்குது தானே, பேனா குழாயில் வந்து என்ன செய்யணும், இதை பொருத்தணும். மேலே இருக்குது தானே ஒரு இது, இப்போ இதை பொருத்தியாச்சு. இப்போ பாருங்கள், இது சுற்றுது. இப்போ இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு தேவை தானே. அதுக்கு என்ன செய்வோம், இந்த ஸ்டாண்டில் இதை சொருகி வச்சிருவோம். சரி தானே? இப்போ என்ன செய்யணும், இதை நாங்கள் நல்லா காற்று வீசுகிற ஒரு இடத்துல இதை வச்சா காற்று எந்த பக்கம் வீசுது அப்படிங்கிற திசையை காட்டும். அதை நாங்கள் வெளியே கொண்டு போய்ட்டு செஞ்சு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து இதை வந்து ஒரு திறந்த வெளியில் நாங்கள் வச்சு, சரியா, காற்றடிக்கும் போது ஒரு திறந்த வெளியில் வச்சு நாங்கள் இதை அவதானித்தோம்னு சொன்னால் காற்று வீசுகிற திசையை வந்து சரியாக காட்டும் எங்களுக்கு. இது பாருங்கள், இப்போ காற்று வீசுகிற பக்கம் வந்து இது திரும்புது பாருங்கள். அப்போ காற்று எந்த திசைக்கு வீசுதோ அந்த திசைக்கு இது திரும்பும். சரியா? இப்போ அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், காற்று திசை காட்டின்னு சொல்கிறோம்.